அதை குருச்சண்டாள யோகம்னு சொல்லுவாங்க. குரு சண்டாள யோகம். குருச்சண்டாள யோகம்னா என்ன? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, அது சொல்லுங்க. குருச்சண்டாள யோகம்னா அதனுடைய பொருள் என்ன? எத்தனையோ யோகம் இருக்குது, குருச்சண்டாள யோகம்னு சொல்றாங்க. அதனுடைய பொருள் என்ன? ஐயா நீங்க தான் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க, எதா இருந்தாலும் சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சு யாரும் இல்லை. குருச்சண்டாள யோகம்னா உயர்ந்த மனிதன் நம்மளை கேவலமாக திட்டுது. ரொம்ப உயர்ந்த மனிதன், ஒரு ரொம்ப உயர்ந்த மனிதன் நம்மளை கேவலமாக திட்டுவது, இதுக்கு பேர் தான் குருச்சண்டாள யோகம்னு. பெரிய இடத்துல பழகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். குருச்சண்டாள யோகம் வரும்பொழுது பெரிய மனிதர்களால் நமக்கு பெரிய சங்கடமாக இருப்பது. இப்போ ஏற்பட்ட இடத்துல போய் இந்த மாதிரி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை உருவாக்கும். பெரிய மனிதர்களால் நம்ம கேவலப்படக்கூடிய ஒரு காலகட்டம். இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு வந்ததுன்னா, இந்த காலத்தில் வந்து டெஸ்ட் டியூப் பேபிக்கு போகிறவங்களுக்கு ஈஸியாக குழந்தை கிடைக்கும். இது வேணால் அதில் ஒரு லாஜிக். டெஸ்ட் டியூப் பேபிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அப்போ குரு ராகு ஆண் மேலேயோ அல்லது பெண் யாருக்கு பாதிப்பு இருக்கும்? இப்போ ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி பாதிப்பு இருக்காது. ஒன்றா பெண்ணுக்கு பாதிப்பு இருந்ததுன்னா அந்த பெண்ணுக்கு குரு ராகு மேலே போகும்போது, கோச்சாரத்தில் போகும்போது டெஸ்ட் டியூப் பேபி இந்த மாதிரி குழந்தைகள் சம்மந்தமாக முடிவெடுக்கிறது ஈஸியாக கிடைக்கும். அது ஒன்று மட்டும்தான் குரு ராகு மேலே போகும்போது ப்ளஸ், மற்றதெல்லாம் மைனஸ் தான். அதே மாதிரி அந்த காலத்தில் நம்பி முதலீடு செய்வாங்க. பணத்தை வந்து நம்பி முதலீடு செய்து பணம் மாட்டிக்கிறதும், முதலீடு செய்த பணம் போயிடுறதும், அது எங்கே போட்டிங்களாலும் சரி அந்த காலத்தில் முதலீடு மூலமாக தொந்தரவு உண்டாக்குறது. அப்புறம் அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் நம்ம நெருங்கிய உறவினர் ஒருத்தர் மரணமடையக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். ரொம்ப நெருங்கிய உறவினர் வந்து மரணமடையக்கூடிய காலம் குரு ராகு சேர்க்கை வரும் பொழுது நமக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர், ரொம்ப நமக்கு ஆதரவாக இருக்கிற இறந்து போகக்கூடிய ஒரு காலகட்டம். சரிங்க, அதுக்கு அடுத்தது சுக்கரனை பார்த்துடலாங்களா? ஒரு 5 நிமிஷத்தில் அது முடியும். சுக்கரன் ஒன்று மட்டும் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுபக்கிரமான ஒரு மாத கிரகத்தின் மேல் சுக்கரன் பயணம். அது குரு வந்து ஒரு வருட கிரகம், இது மாத கிரகத்தின் மேலே பயணம் பண்ணுறதுனால இது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த கிரகத்து மேலே ராகு பயணம் பண்ணாலும் கவனமாக இருக்கணும். அது மாத கிரகத்தின் மீது வருட கிரகம், அதாவது மாத கிரகத்து மேலே வருட கிரகம் பயணம் பண்ணுது. அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். இது திடீர்னு பொருளாதார நிலையை உயர்த்தும். பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிங்கன்னா நிறையா பேர் இதை உணர்வுபூர்வமாக நான் உணர்ந்துருந்தேன். இந்த கோழிப்பண்ணையில் ஈமு கோழிப்பண்ணையெல்லாம் வந்து பார்த்தீங்களா, அப்போ பெருந்துறையில் தான் ரொம்ப ஃபேமஸ். இதில் பணம் கட்டணுன்னாலும் அந்த காலத்தில் தான் கட்டிக்கிறேன். நான் பார்த்தேன், நிறைய ஆய்வு பண்ணேன். இப்போ 10 லட்ச ரூபாய் வாங்கிட்டு அப்படியே அங்கே கொடுத்துட்டு வந்துடுவேன். வீட்டுக்கு ஒரு பைசா கொண்டு வர மாட்டேன். அப்படியே இன்னும் ஜோப்பில் இருக்கிறத வலிச்சு போட்டு 11 லட்சமாக கொடுத்துட்டு வருவேன். இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்து பெரிய பாதாளத்தில் பிடிச்சி தள்ளி விட்டு போட்டு போயிடுவாங்க. முதல்ல அதை எப்படி அலங்காப்பில் குழந்தையை பிடிக்கிறதுக்கு முட்டாயை கொடுப்பாங்க, வாழை இருந்தாலும் அப்படின்னு டப்புன்னு குழந்தையை பிடிச்சிக்குவாங்க. அந்த மாதிரி கொடுத்து பிடுங்கக்கூடிய காலம். நம்மளை வந்து சிறிய முதலீட்டில் போடுவீங்க. முதல்ல கொண்டு போய் ஒரு ஆள் சொல்கிறேன், இந்த அதுக்கு முன்னாடி இப்போ என்னமோ சார், அது நான் போன வாரம் கூட ஜாதகம் பார்க்க 13 லட்ச ரூபாய் இழந்திருக்கான். எப்படியா 13 லட்சம்னா, அது 13 லட்சம் வந்து முதல்ல கொண்டு 5 லட்சம் கட்டினாலாமா, 3 மாதத்தில் 10 லட்சமாக திருப்பி கொடுத்தாங்களாமா. ஒன்று அப்படியே கொடுத்துட்டான். அந்த பணத்தை திருப்பியெல்லாம் வாங்கவே இல்லை. மறுபடியும் 3 மாதம் கழிச்சு 30 லட்சமாக வாங்கிக்கலான்ட்டு வீட்டிலேருந்து பொம்பளை நகையெல்லாம் கொண்டு போய் விற்று 13 லட்ச ரூபாய் வச்சுட்டு வந்தாலும் பிடிச்சான். க்ளோஸ். அப்புறம் தான் பார்த்தா அவனுக்கு என்னால் எந்த காலத்துலேயே நடந்தது அப்படின்னு போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தான். லாக்கிங்குமாக இருக்குது, ப்ளஸ் இதே கோச்சாரம் அங்கே இருந்தது. ஆஹா, இது பேராசையை தூண்டி விட்டு பெருநஷ்டத்தை கொண்டு வந்து விடுறவன் வந்து சுக்கரன். நீ ஞாபகம் வச்சுக்க, யாருக்கு பேராசையை தூண்டி விடுகிறது அப்படின்னா, பெருநஷ்டத்தை தருகிறது என்றால் அது சுக்கரன் மேலே ராகு போகும்போது தான். அப்போ ஆசைப்படாமல் இருக்கணும். ஒரு முட்டாய் பார்த்தீங்கன்னா கூட செலவாகி வரக்கூடாது. வந்ததுன்னா சாப்பிட்டீங்கன்னா அந்த முட்டாயில் தான் உள்ள தொந்தரவு வந்துடும். அவ்வளோதான். பேராசைப்படாத இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. இந்த காலத்தில் குறிப்பாக சொன்னீங்கன்னா கவர்மெண்ட் அதிகாரிகளாம் மாட்டுவாங்க. லஞ்சம் வாங்கி மாட்டுறதுல இந்த காலத்தில் அதிகமாக இருக்குது. அப்போ தான் பேராசை வரும். இது இடம் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், அவனுக்கு பயங்கர பேராசையை தூண்டி விடும். லஞ்சம் வாங்கி மாட்டினி அத்தனை பேருக்குமே சுக்கரன் ராகு காம்பினேஷன் இல்லாமல் போகவே மாட்டாங்க. நீங்கள் ஞாபகம் பேராசை, ஆசையினுடைய வெளிப்பாடு ராகும் சுக்கரன் சேர்க்கை.
நீங்கள் ராகு சுக்கரன் சேர்க்கையாக இருக்கிறோம் பாருங்கள், சூப்பராக ஒரு சொல்லிட்டு இதை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது ஒரே லாஜிக் தான். இந்த ஆண்மகனுக்கு ராகு சுக்கரன் சேர்க்கி இருந்ததுன்னா சூப்பரான பிள்ளை தான் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லுவேன். ரொம்ப லட்சணமான பிள்ளை தான் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லுவேன். கொஞ்சம் அழகு கம்மியாக இருந்தால் நடக்கிறதெல்லாம் பார்ப்பேன். இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், இப்படி பேசணும், பல்லு அப்படி இருக்கணும், பேசும்போது கூட கையை இப்படி தான் ஆட்டோன்னெல்லாம் பிளான் பண்ணி கல்யாணம் முடிப்பான். கிடைக்கும் அதே மாதிரி மூச்சுப்பான். அப்புறம் தான் தெரியும் உடச்சட்டிக்குள்ள எட்டி குதிச்சிட்டோம்னு. என்னங்க, என்ன குதிக்கிற சட்டியில் உள்ளே எட்டி குதிச்சிட்டோம்னு தாலி கட்டி ஒரு 3 மாதம் கழிச்சு சொல்லுவேன். ஐயோ நான் வடச்சட்டி வச்சுட்டு சொன்னாங்க மாண்டைன்னு சொல்லி நான் எண்ணெய் சட்டிக்குள்ள எட்டி குதிச்சிட்டுங்களே அப்படிம்பேன். அந்த மாதிரி பொறிச்சு எடுக்கும். அடுத்த வீட்டுக்கு நார் கப்ப கப்ப கப்போன்னு நாத்தா இடம் மீன் பொறிக்கிறாங்களாட்டுக்குன்னு அந்த பொம்பளை அவனை எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்து எடுக்கும். அப்புறம் தான் தெரியும் அழகு லட்சணம் இதெல்லாம். இந்த சுக்கரராக சேர்க்கைக்கலாம் அப்படி தான் போய் மாட்டுவேன். நீங்கள் அவனெல்லாம் பொண்ணு பார்க்க சொன்னீங்கன்னா அதெல்லாம் ஆகாது. என்ன ஸ்டேட்டஸ் என்ன அப்படிமா, என்னோட எது அப்படிமா. அப்புறம் அவன் வருவான். அப்புறம் தான் சொல்லுவான், வறுக்கிற ஆளுங்க எண்ணெய் ஊற்றாமையே வறுக்கிற ஆளுங்க தோசைக்கல்ல போட்டு பிறட்டுறாளுங்க அப்படிம்பேன். அதெல்லாம் நீங்கள் ராகு அப்படி தான் பேராசை தூண்டி விட்டு நம்மளை சிக்க வச்சு நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்கள் சம்சாரம் எண்ணெய் ஊற்றாமல் வறுக்குதுங்களான்னு கேளுங்க. சுக்கரராக சேர்க்கை இருக்கிறவன் அப்படி இப்படின்னு பாட்டு 100க்கு 100 உண்மைங்க அப்படிம்பா. என்னங்க 100க்கு 100 உண்மைம்பா.